Hello fighters, welcome to Mr. Reasoning channel. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த டேபிள் பேஸ்டு நம்பர் அனாலஜி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ எத்தனை பேர் சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் see it. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் காலம் வைஸ் தான் போயிருக்காங்க. அதாவது 2 × 5 என்னன்னு பாருங்கள், we get 10. ஓகேங்களா? ஸோ 10 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ 10 கண்டுபிடிச்ச பிரவீன், பட் இப்போது n எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. லெட்ஸ் see it. எல்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 12 அண்டு பியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா we get 14. ஓகேங்களா? ஸோ 14 இஸ் நத்திங் பட் n. ஸோ என்னும் கிடச்சிருச்சு. இந்த சேம் வே நம்ம செகண்டு காலத்துக்கு செக் பண்ணி பார்த்துலாமா? ஸோ செகண்ட் காலத்துக்கு செக் பண்ணி பார்க்கும்போது 3 × 2 என்ன ஃபைட்டர்ஸ்? 6 இருக்கா? கரெக்டு. தென் கியூவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 17 அண்டு இயோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5. when we add this 2 நம்பர் என்ன ஒரு ஃபைட்டர்ஸ் 22வா? ஸோ 22 எதை டொனேட் பண்ணுது? வியை டொனேட் பண்ணுது. ஸோ வியும் இருக்குது. இந்த சேம் வே யூஸிங் த சேம் லாஜிக் இப்போ நம்ம தேர்டு காலத்துக்கு போகிறோம். தேர்ட் காலத்தில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 8 இருக்குது × 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 56 வரணும். ஸோ 56 வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நீங்கள் எம்மும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜே கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஜேக்கு பார்த்தீங்கன்னா 10, சிக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ் 3. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 13 என்ன டினோட் பண்ணுது ஃபைட்டர்ஸ்? எம் டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எம் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.